மாவட்ட கழக செயலாளர் ஐயா ஆர் கே ரவிச்சந்திரன் அவர்கள் சாலை அணிவித்து நம்ம புரட்சிக்காரனுடைய பேரால் கேப்டனுடைய வாரிசு சின்ன கவுண்டர் பெற்றெடுத்த தகவலுக்கு சாலை அணிவித்து தெரிவிக்கிறார். கூட்டணி கட்சி செயலாளருக்கும் கழகத்தாருக்கும் கேப்டனுடைய வாரிசு நன்றி தெரிவித்துக் கொள்கிறார். பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, பொதுமக்களே மற்றும் என் வீட்டில் மேலான அன்பு தமிழ் அனைவருக்கும் என் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சொல்லின் சொந்தக்காரரோட சொல் இது என் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்துட்டே இருக்கும். இதை நான் சொல்றதுல பெருமையாக சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு அஇஅதிமுக, தேமுதிக, புதிய தமிழகம், SDPI, புதிய பாரதம், ஃபார்வர்ட் பிளாக் மருந்து செய்ய வலுவான கூட்டணி அமைச்சிருக்கோம். இந்த தேர்தலில் சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் அஇஅதிமுக, தேமுதிக கூட்டணி வெற்றியை நழுவிட்டது. என்னதான் தேர்தலில் நாங்கள் வெற்றியை நழுவிட்டாலும் இந்த விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி மக்கள் உள்ளத்தில் நாங்கள் வென்று விட்டோம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு உள்ளத்திலையுமே என்னை உங்க மனத்தில் நீங்க வச்சிருக்கீங்க ஆழ மனசுல எனக்கு தெரியும். ஏன்னா இவரோட முதல் முயற்சி இந்த தேர்தலில் சந்திச்சது. ஏன் இதை சொல்றேன்னா, கேப்டன் மறைந்து 100 நாள் கூட ஆகாம இந்த தேர்தல் தேதி அறிவிச்சாங்க. இன்னைக்கு தேமுதிக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஒரு நம்பிக்கைக்காக அவங்களோட தம்பியா இந்த தேர்தலில் எவ்வளோ எனக்குள்ள மன வலிகள் இருந்தாலும் இந்த தேர்தலை நான் சந்திச்சேன். ஆனா இந்த நேரத்தில் எனக்கு கூட தோளோடு தோல் கொடுத்து இந்த அஇஅதிமுக, தேமுதிக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் எனக்கு முழு ஆதரவு கொடுத்தாங்க. ஏன்னா விஜயகாந்த் மகனாக இந்த தேர்தலில் நின்றாலும் இந்த விருதுநகர் வாக்காளர் மக்கள் இந்த விஜய பிரபாகரனை இந்தியா முழுவதும் அடையாளம் செஞ்ச உங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா MP தொகுதியிலுமே சீக்கிரமா முடிவுக்கு வந்தாலும் விருதுநகர் தொகுதி மட்டும்தான் கடைசி வரைக்குமே இழுவரியில போயிட்டு இருந்தது. அவ்வளோ ஒரு தப்பான பயிற்சி நம்ம கொடுத்தோம். நான் இந்த அரசியல் பேசி இப்போதைக்கு இந்த விஷயம் அரசியல் நான் இன்னும் விரும்பல. மக்களே உங்களுக்கு தெரியும் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் யாரு ஜெயிச்சாங்க அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு தெரியும். அதனால் இதெல்லாம் பேசி அரசியல் விரும்பல. கண்டிப்பாக அதைதான் நான் சொன்னேன், தேர்தலில் ஜெயிக்கனாலும் மக்கள் உள்ளத்துல நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்ட்டு. கண்டிப்பாக இது கேப்டன் பிறந்த கேப்டன் பிறந்தாரு, எங்கிருந்து வாழ்ந்துதான் மதுரைக்கு சென்றாரு. இதோட சொந்த ஊரு, சொந்த தொகுதி, இந்த மண்ணன் பயந்தனா மீண்டும் மீண்டும் இந்த விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி மக்களை நான் சந்திப்பேன், உங்களோட நான் இருப்பேன். ஏன்னா நான் செவத்துக்கு அடிச்ச பந்து மாதிரி தான் நீங்க தூக்கி போடணும், திரும்பி முன்னாடி நிற்பேன். அப்படிதான் கேப்டன் எங்களை வளர்த்திருக்கார். கேப்டன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பார்த்து வந்தவர். இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கேப்டன் வந்தாம இன்னைக்கு 2 பேரும் பார்த்து இன்னைக்கு கூட்டணி அமைச்சிருக்கும். கண்டிப்பாக இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட நன்றி சொல்ல வந்தாலுமே இது நான் 2026 தேர்தல் முதல் பிரச்சாரமா தான் இதை நான் பார்க்கிறேன். கண்டிப்பாக இன்னைக்கு அஇஅதிமுக, தேமுதிக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். வருங்காலத்தில் மக்களை நீங்கள் அந்த மாற்றத்தை கொடுப்பீங்க நான் நம்புறேன். அதனால வாக்களித்த அனைத்து நல்ல உலகம் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சேதுராமன் சாருக்கும் சரி, ரவிச்சந்திரன் அண்ணனுக்கும் சரி, சமுதிர கல்யாணம் சரி, இது மாதிரி சண்முக கல்யாணம் சொல்லி எல்லாருக்குமே இந்த நாட்டு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எனக்கு மற்ற தொகுதி பத்தி இந்த தேர்தல் நான் கூர்ந்து கவனிக்கல. ஆனா இந்த தொகுதியை பற்றி நான் பேசுறேன். எந்த ஒரு கட்சி வேட்பாடு இல்லாமல் இன்னைக்கு அஇஅதிமுக, தேமுதிக இணைஞ்சு வேலை பார்த்தாங்க. எந்த கட்சியும் அவங்க வேட்பாளர் இன்னைக்கு அதிமுக நண்பர்கள் பார்த்தாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பெருமையாக விஷயம், ஒரு சந்தோஷமான விஷயம். அதனால் இது இந்த நேரத்தில் இது எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் வாக்களித்த அனைத்து பொதுமக்களுக்கும் நேரத்துக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டணி கட்சி நண்பர்களுக்கும், நம்ம தேமுதிக நண்பர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், தோழர்களும், தொண்டர்களும், அதிமுக தொண்டர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.